வணக்கம் மக்களே. நான் சதீஷ்குமார். நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தல். இந்த தேர்தல்ல யார் வெற்றி பெற்றாங்க? அது எந்த கட்சி? யாரோட ஆட்சி? அதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் மறுபடியும் ரிமைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆ ஒரு சில பேரு வாய வச்சுட்டு சும்மா இருக்க முடியாம பேசுனாங்க. அவங்க யார் யாரு என்னென்ன பேசுனாங்க அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். முதலாவது நம்ம ஏஐஏடிஎம்கேவோட தலைவர் எடப்பாடி பழனிசாமி. இவரு சொன்னாரு, டிவிகே தலைவர் ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு வெளியே வரட்டாங்கன்னு சொன்னாரு. ரெண்டாவது நம்ம சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார். அவரு சொன்னாரு, அவருக்கெல்லாம் ஒரு ஓட்டு கிடைக்காதுங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாரு. மூணாவது நம்ம செல்லூர் ராஜு. இவரு என்ன சொன்னாருன்னா, நயன்தாராவுக்கு வர கூட்டத்தை விட இவருக்கு கம்மியா தாங்க கூட்டம் வருதுன்னு வேற சொன்னாரு. நாலாவதா நம்ம திருமாவளவன். இவரு விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவர். இவரு என்ன சொன்னாருன்னா, அவருக்கு வர கூட்டம்லாம் விசில் அடிக்கிற கூட்டங்க அப்படின்னு சொன்னாரு. அவரு இப்ப நம்ம கட்சியில ஒரு கூட்டணியா இருக்காரு. அதனால அவரை பத்தி எதுவும் அவ்வளவு பேச வேணாம். அடுத்ததா நம்ம செல்லக்குட்டி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் பேர்லயே தெரிஞ்சிரும் அவர் ஸ்டாலினோட பையன் அப்படின்னு. அவரு சொன்னாரு, அவரு வெறும் அட்டைங்க அப்படின்னு சொன்னாருங்க. அட்டை என்ன மாதிரி வேலை பார்த்துருச்சு பார்த்தீங்களா? சரி. நெக்ஸ்ட் நம்ம கனிமொழி அவர்கள். கனிமொழி அப்படின்னு சொன்னாங்கன்னா, நான் அவர் காதுலயே இல்லைங்க. அவரை பத்தியெல்லாம் நாங்க கணக்குலயே எடுத்துக்கலைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்க மட்டும் தள்ளவும். ஏழாவதா நம்ம சீமான் அண்ணன். சீமான் அண்ணன் என்ன சொன்னாருன்னா, அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் தற்குறி தற்குறி அணில் கூட்டங்க அது அப்படின்னு சொன்னாரு. தற்கூறியும் அணில் கூட்டம்னா சரி சரி ஓகே. அவரை பத்தி பேசணும். ஏன்னா அவருக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்கல. அவரே பாவமா இருக்காரு. ஸோ அதனால அவரை பத்தி எதுவும் பேச வேணாம். அடுத்ததா நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன். அவரு என்ன சொன்னார்னா, கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாதுங்கன்னு சொன்னாரு. பாவம் அவர் கூட்டம் எல்லாம் எப்படி ஓட்டா மாறுச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஓகே. இதுல யார் யாரு என்னென்ன கமெண்ட் பண்ணாங்கன்னு நான் சொல்லிட்டேன். இப்ப நீங்க என்ன கமெண்ட் பண்ண போறீங்கன்னு நீங்களே சொல்லுங்க. இருங்க 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 இருங்க. முக்கியமா 2 பேர விட்டுட்டீங்க அப்படின்னு நீங்க மனசுல நினைச்சது எனக்கு நல்லாவே கேட்டுச்சு. அதனால அவங்க 2 பேரையும் நான் சொல்லிடுறேன். ஓகே. அதுல முதலாவது சாட்டை துரைமுருகன். பேச்சாளா பேசினேன் சோனமுத்தா போச்சா அப்படிங்கிறது தான் அவரோட நிலைமை. அவர் பாவம் முகத்தை வெளியவே காட்ட மாட்டேங்கிறாரு. அவரையும் விட்டுருவோம். இவங்களெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும் இவங்கெல்லாம் அரசியல் கட்சியில ஒரு பொறுப்புல இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் பேசுனத கோர்த்துக்கலாம்னு சொல்லி விடுங்க. ஒரு பொண்ணுங்க, அது எங்க பக்கத்து வீட்டு நாய் கூட அந்த பேர் தான் வச்சிருக்காங்க. அது பேரு கூட ஏதோ சொல்லுவாங்க. அப்பப்ப கூப்பிடுவாங்க. ஜூலி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அந்த ஜூலி கொஞ்ச நஞ்சமா பேசுற பேச்சா பேசுச்சு. ஏமா உனக்கு ஏதோ கட்சி காசு கொடுத்து பேச வச்சுச்சு அப்படின்னு சொன்னாங்க. என்னதான் காசு கொடுத்தாலும் நீ அந்த கட்சி பத்தி பேசுறது இல்லாம அந்த கட்சியோட தலைவர் பத்தியும் இப்ப அதிகமா பேசிட்ட. அதனால இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு யாரு இருக்காங்க, அவங்க கண்டிப்பா நீ எங்க போனாலும் விட மாட்டாங்க. நீ எங்க கிடைச்சாலும் விட மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது எப்படின்னு எனக்கும் தெரியல. நீ இதுக்கு மேல எப்படிதான் சமாளிக்க போறியோ வாழ்க்கையே எனக்கு தெரியல. ஓகே. இது இவங்கள பத்தி எல்லாம் ஒரு கமெண்ட்ல நீங்களே கழுவி கழுவி ஊத்துறதா இருந்தாலும் ஊத்துங்க. நல்ல விதமா சொல்றதா இருந்தாலும் சொல்லுங்க. ரொம்ப நன்றி.